மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர நாள், இந்திய சுதந்திர நாள் வெகு விமர்சையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது. இந்தியா முழுவதும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியேற்றினார்கள். குக்கிராமங்களிலும் தேசிய கொடியேற்றப்பட்டது. நமது தமிழ்நாட்டிலே கூட சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. கோட்டையிலே நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றினார். ஒரு பெரிய வரலாறு. கோட்டையில் கொடியேற்றுறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரலாறுங்க. அதுவும் கோட்டையில் போய் ஒரு தேசிய கொடியேற்றுறது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறிலே நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இடம்பெற்றிருக்கிறார். எப்பவுமே ஒரு சுதந்திர நாள்னா பிரதமருடைய உரை, மாநில முதலமைச்சருடைய உரை, சுதந்திர நாள் உரை என்னன்றது தான் முக்கியமாக இருக்கும். அதுதான் சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் வைரலான செய்தியாக இருக்குன்னா முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாங்க. சுதந்திர நாள் என்று நாட்டு மக்களுக்கும் முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாங்க. ஸோ முதலமைச்சர் என்ன பேச போகிறாரு, பிரதமர் என்ன பேச போகிறாருன்னு மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதுதான் மீடியாவில் பெரிய ஒரு வைரலான ஒரு நியூஸாக வரும். ஆனால் இன்னைக்கு நமது தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேசிய கொடி ஏற்றினாரே, அது பெரிய செய்தி இல்லை. தேசிய கொடி ஏற்றிட்டு கொடிக்கு இப்படி செல்யூட் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய செய்தி இல்லை. சுதந்திர நாள் உரை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் சுதந்திர நாள் உரை, அதை பற்றி யாருமே பேசல. அவர் என்ன பேசினார்ன்றது கூட தெரியல. இன்னைக்கு வைரலான செய்தி என்னன்னு கேட்டால், இன்னைக்கு வைரலான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டால், அவர் வந்துட்டு கொடி ஏற்றிட்டு அவர் ஜீப்பில் போவார். பொதுமக்களெல்லாம் பார்ப்பார், அதிகாரிகளை பார்ப்பார், இப்படி செல்யூட் பண்ணி போவார். இன்னைக்கு அவர் ஜீப்பில் வரும்போது, இப்படி செல்யூட் பண்ணின்னு வரும்போது த்ரிஷாவை பார்த்த உடனே செல்யூட் பண்ணுறாரு. இது இன்னைக்கு இதுதான் வைரலான நியூஸு. எல்லா சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இதுதான் எல்லாரும் யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நானும் பேசுகிறேன். இவர் ஜீப்பில் திறந்த ஜீப்பில் வராரு. த்ரிஷாவை பார்த்தோடனே சிரிச்சினுடைய வணக்கம்ன்றாரு. உடனே த்ரிஷா அவரை பார்த்து புன்னகை சிரிப்போடு ஒரு வணக்கம். த்ரிஷா இப்படி வணக்கம் பண்ண உடனே முதலமைச்சர் விஜயனுடைய அந்த முகத்தில் வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாரு, அந்த சிரிப்பு சட்டமன்றத்தில் காணனே. அந்த ஒரு முகம் மறுமலர்ச்சி, அந்த மலர்ச்சி முகத்தில் அந்த சந்தோஷம், அது சட்டமன்றத்தில் காணுமே ஜோசப் விஜய் சார். அப்படி த்ரிஷா செல்யூட் பண்ண உடனே ஒரு சிரிப்பு, அது ஒரு மாதிரி பார்வை, அடட, காதல் கலந்த ஒரு செல்யூட் அடிச்சார். பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா வணக்கம்ன்றாங்க, அது என்னன்னு கூட கண்டுக்கல. இன்னைக்கு இதுதான் வைரலான செய்திங்க. இன்னைக்கு இதுதான் வைரலான செய்தி. நான் ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் சிஎம் ஆன பிறகு இந்த த்ரிஷா மேட்டர் நான் பேசுறதில்லை. ஏன்னா எனக்கே பெரியவங்கெல்லாம் வேணாம், அதை விட்டுவிடாது, அவர் பர்சனல் லைஃப் பண்ணாங்க. ரைட்டு, அது பர்சனல் லைஃப் வீட்டில் வச்சுக்கணும். இன்னைக்கு நீங்கள் சுதந்திர நாள் விழாவில் நடிகை த்ரிஷாவை கொண்டு வந்து எந்த இடத்துல உட்கார வச்சிங்க, உங்கள் அப்பா அம்மா உட்கார வச்சிங்க, ஓகே. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், முக்கிய பிரமுகர்கள், முக்கிய அரசு அதிகாரிகள் தான் அந்த இடத்துல உட்காருவாங்க. அங்கே கொண்டு வந்து ஒரு நடிகை உட்கார வைக்கிறார். அவங்க அப்பா, அவங்க அம்மா, பக்கத்து த்ரிஷா. அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த 3 பேர் உட்காந்துருக்கும் பொழுது சாஃப்ரன், ஒயிட் அண்ட் கிரீன். த்ரிஷானுடைய ட்ரெஸ்ஸு சாஃப்ரன் கலர். பக்கத்தில் அவர் இயக்குனர் சந்திரசேகர் விஜய் அவங்க அப்பானுடைய கலர் ஒயிட்டு. பக்கத்தில் அவங்க அம்மா கிரீன். சாஃப்ரன், ஒயிட், கிரீன், இந்தியன் ஃப்ளாக்னுடைய கலரில் ஆல்ரெடி ஜோசப் விஜய் பிளான் பண்ணிட்டார் மாட்டேது. இந்தந்த ட்ரெஸ் போட்டு வந்து இவங்கவுங்க இந்த சேரில் உட்காரணும்னு. ஆனால் த்ரிஷா வந்து அவங்க அப்பா சந்திரசேகருக்கு அந்த அம்மா வணக்கம்னாங்க. அவர் என்னோட கண்டுக்கல. உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கும். இல்லை, இந்த மேட்டர்லாம் நம்ம பேசக்கூடாது, கலீஜ் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுதந்திர நாளில் இன்றைக்கி வைரலான செய்தி என்னன்னு கேட்டால், த்ரிஷா வந்து அந்த இடத்துல உக்காந்துருந்து அதில் காதல் கலந்த ஒரு செல்யூட் அடித்தார். இதை சொல்கிறது எந்த தப்பு கிடையாது. காதல் கலந்த ஒரு செல்யூட் அடிக்கிறார் சிரிச்சின்னு. அதுவும் காதல் கலந்த, இதெல்லாம் காதல் பண்ணுற இடமா? இது சுதந்திர நாள் விழா வந்து காதல் பண்ணுற இடமா? உங்கள் காம லீலைகளை அரங்கேற்ற பண்ணுற இடமா இது சுதந்திர நாள் விழா? அந்த கொடியேற்றுற இடம், அந்த இடம் இதுதான் எல்லாரும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நானும் அந்த கேள்வி தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரோட கேட்குறேன். சார், நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சிங்க சார். நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க,
நீங்கள் கோயிலுக்கு போங்க, பர்த்டே கொண்டாடுங்க, அது உங்கள் சொந்த விஷயம். அது உங்கள் சொந்த விஷயம். We don't like to poke our nose in your personal issues, in your personal matter or personal life. It's none of our business. But நான் என்ன கேட்குறேன்னா, சுதந்திர நாள் விழாவில் அந்த அம்மா கொண்டு வந்து அங்கே உட்காரிக்கிறேன், திரிஷா நடிகையை கொண்டு வந்து உட்காரிக்கிறேன். யார்? இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு பெண்மணியா திரிஷா? இல்லை தமிழர் தகைசால் விருது கொடுத்தீங்களே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது அரசாங்க விருது வாங்க போறாங்களா? ஒரு சமூக சேவகியா? சொல்லுங்க. அவங்க அன்னை தெரேசா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வத்தாயா? இது முன்னாடி இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்களா? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தியாகம் பண்ணிக்கிறாங்க நடிகை திரிஷா? நல்ல குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, கணவன் மனைவியை பிரிச்சுட்டாங்க, அப்பா புள்ளையே பிரிச்சுட்டாங்க. அவங்க ஒன்று சேரணும்னு நினைச்சா அந்த அம்மா வீடியோ போடுறாங்க, இவ்வளோ வயசாயிடுச்சு, அறிவில்லையா, போய் சம்பாதிக்கிற வடிப்பாருன்னு. ஸோ இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் இது என்னுடைய நாடு சுதந்திர நாள் விழா, இதில் நீ வந்து கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறேன்னா யார் அந்த பெண்மணி திரிஷா? யார் இது? உங்கள் அப்பாவே பிடிக்கல, உங்கள் அம்மாவே பிடிக்கல, யார் இது? இதில் ட்ரெஸ் வேற போடுறாங்க, சாஃப்ரன், ஒயிட்டு, கிரீன். யார் அது 3 பேர்? யார் அவங்க? யார் அவங்க? சொல்லுங்க சார். ஜோசப் விஜய் சார் யார்? நீங்கள் எது வேணாலும் பண்ணால் யாரும் எதுவும் கேட்கக்கூடாதா? திரிஷா பற்றி பேசினா உடனே கேஸ். நான் ஒன்றும் தப்பாக பேசலை. உங்களுக்கு உறவு எங்களுக்கு தேவையில்லாத சமாச்சாரம். அது உங்கள் பர்சனல் லைஃப். அது உங்கள் பர்சனல் லைஃப். இன்னைக்கு நீங்கள் சிஎம், இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிகர் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சிஎம். ஒரு சிஎம் இப்பயே நடந்துக்கிறது, ஒரு சிஎம் இப்பயே நடந்துக்கிறது வெக்கமா இல்லை? இன்னொன்று பார்த்தீங்களா, அவர் எப்பவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களேன்னு சொல்லுவார்ல ஜோசப் விஜய். இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சுதந்திர நாள் உரையாற்றும் பொழுது அவர் வழக்கமாக சொல்லுகிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களேன்னு சொன்னார்ல, இந்த முறை அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லும் போது ஜோசப் விஜய் திரிஷாவை பார்த்தார். அது சிரிக்குது, இவரும் சிரிக்கிறார். எப்பவுமே ஒரு 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 எழுச்சியா சொல்வார், அது ஒரு பிரிஸ்கா சொல்வார், ஒரு வீரமா சொல்வார் ஜோசப் விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே. இன்னைக்கு சொன்னது எப்படி சொன்னா பார்த்தீங்களா? அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அவருடைய உரையில் திரிஷாவை பார்த்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேமரா தான், தனியார் கேமராவோ, எந்த மீடியா கேமராவோ, எந்த சோஷியல் மீடியா கேமராவோ, எந்த ப்ரெஸ் கேமராவோ இந்த வீடியோ எடுக்கல. கேமரா எடுத்தது கவர்மெண்ட் கேமரா, அவங்க தான் எல்லாரும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கேமராவில் ஷூட் பண்ணுறான் இவர் விஜய், ஹானரபிள் சிஎம் ஜோசப் விஜய். திரிஷாவை பார்த்து என் நெஞ்சில் குடியிருக்கும், என் முகத்தை நல்லா பாருங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே. உன்னை திரிஷா என்னையா இது? யோ, இதெல்லாம் கேட்டால் வழக்கு போடுறீங்க, இதெல்லாம் கேட்டால் எங்கள் மேலே வழக்கு போடுறீங்க. 2 மணிக்கு 12 மணிக்கு போலீஸ் அனுப்புறீங்க. எல்லா வழக்கு விஜய் ஜோசப் விஜய் முதலமைச்சரான பிறகு அவதூறு வழக்கில் எல்லா வழக்கில் பார்த்தா திரிஷா பற்றி பேசணுங்க மீது தான் வழக்கு இருக்கும். திரிஷா பற்றி எப்படி நீ பேசலாம்? அவங்க குடும்பத்தை பற்றி பேச வழக்கு போட மாட்டேன். நான் அவங்க குடும்பத்தை பற்றி பேச மாட்டேன்னா, அவங்க மனைவி சங்கீதா ஒரு நல்ல குடும்ப பெண், நல்ல அழகான ஒரு பையன், தெளிவான பையன், அறிவான பையன், ஒரு அறிவான பெண், நல்ல தந்தை, நல்ல தாய். அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க. பேசினா கூட அது விஜய் சார் வந்து கேஸ் போட மாட்டார். திரிஷா பற்றி பேசிட்டா கேஸ் போடுவார். இப்போ நீ கூத்தடிக்கிறிய சுதந்திர நாள் விடல, காரி துப்புதியா நாடே. நீ ஒரு கொடி ஏற்றிருக்கிற, முதல்ல முதலமைச்சராக கொடி ஏற்றிருக்கிற, இன்னைக்கு அந்த நியூஸ் இல்லையா சோசியல் மீடியாவில்? நீ என்ன பேசுறன்னு கூட தெரியல, என்ன அறிவிச்சன்னு கூட தெரியல. உன்னுடைய சுதந்திர நாள் உரையில் எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. நீ கொடி ஏற்றிட்டு நம்ம முதலமைச்சர், நம்ம பிரதமர் இந்த சுதந்திர நாளில் நமக்கு என்ன சலுகைகள் கொடுக்க போறாங்க, என்ன திட்டங்கள் அறிவிக்க போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு மக்கள் ஆவலோடு பார்ப்பாங்க. இன்னைக்கு நீ என்ன பேசுனன்னு தெரியல, நீ கொடியேற்றது தெரியல, நீ கொடிக்கு செல்விட் அடிச்ச. தாய் தந்தை விட மதிக்கப்பட வேண்டியது நம் தாய்மண், நம் தாய், நம்முடைய தேசிய கொடி. அதை பத்தி பேசல. நீ திரிஷாக வச்சப்பாரு ஒரு சல்யூட்டு, அது உனக்கு திருப்பி வச்சு பாரு சல்யூட்டு. 2 பேர் அங்க உங்க லவ் சீனு, லவ் சல்யூட்டு, இதுதான் இன்னைக்கு வைரல். இன்னைக்கு இதுதான் வைரல்.
யாரு அந்த திரிஷா? யாரு? உங்க கூட நடிச்ச நடிகை. நான் டீப்பா போக விரும்பல. நான் பெரிய தியாகியா? உட்கார வைக்கிறது எத்தனை எங்கன்னா சைடில் உட்கார. சரி, நான் ஒரு திரை குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன். எனவே என்னோடு திரையிலே நடித்தவர்களுக்கு நான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நான் சினிமாலேருந்து வந்திருக்கிறேன். என் சக சினிமா குடும்பத்தினருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் சக நடிகர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் நான் உட்கார வச்சேன்னா திரிஷா மட்டும்தான் கூட நடிச்சியா? கொடு, சரி, ஓகே, அதுவும் ஏற்றுக்கிறோம்ப்பா. நீ ஒரு நடிகர், நான் நடிகருக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே கூப்பிட்டுருக்கணும். கலைஞானி உலகநாயகன் கமல்ஹாசனிலே அங்கே கூப்பிட்டுருக்கணும். அவங்களாம் திரையுலகத்தில் பெரிய ஆள். கமல்ஹாசனில் அங்கே கூப்பிட்டுருக்கணும். ஏன் டி ராஜேந்திரன் கூட கூப்பிடலாமே? டி ராஜேந்திரன் கூப்பிட்டுருக்கலாம். இன்னைக்கு ஸ்டாராக இருக்கிற சிவகார்த்திகேயனை கூப்பிட்டுருக்கணும். ஏன் அஜித்தை கூப்பிடு, சூர்யாவை கூப்பிடு. நடிகைகள்ல உங்க கூட நடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்க கூட நடிச்சவங்க கூப்பிடு, தப்பு இல்லை. அசீனை கூப்பிடு, நயன்தாராவை கூப்பிடு. உன்னோடு நடித்திருக்கிறார் குஷ்பு, ஜோடியா நடிக்கல, உனக்கு அக்காவா குணச்சித்திரன் பார்த்து நடித்திருக்கிறார் குஷ்பு. பிஜேபி எங்களை திட்டுறாங்க, இட்ஸ் ஓகே. அவங்க ஒரு பெரிய நடிகை குஷ்பு, அவங்கள கூப்பிடு. அர்ஜுன் சாரை கூப்பிடு. இன்னைக்கும் அவருடைய சுதந்திர நாள் வந்து அவருடைய படம் பாடல்கள் தான் ஓடுது. தாய்மணி குடி சொல்லுடி ஜெயஹிந்த், இது இந்திய தேசியம், இது அந்த பாட்டு. அந்த அர்ஜுன் சாரை கூப்பிடு, கையிலே கொடுத்திருக்காரு பச்சை. பிரகாஷ் ராஜ் கூப்பிடு. பழைய காமெடி நடிகர்கள் கவுண்டமணி செந்தில் கூப்பிடு, யோகி பாபு கூப்பிடு, புரோட்டா சூரி கூப்பிடு. இவங்களாம் இன்னைக்கு சினிமாவில் இன்னைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்கள். பிரபு சார் கூப்பிடு. பிரபு சார் சிவாஜனுடைய மகன் பிரபு சார் இருக்காங்க. பழைய நடிகைகள் இன்னைக்கு எத்தனோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு தனியாக நடிகைகளுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் அந்த ஸ்டேஜில் அவங்க உட்கார வச்சு அது கூட நீ திரிஷா உட்கார வச்சு தான் உன்னை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நான் சினிமாவில் வந்து வந்தேன்ப்பா, என் சக சினிமா நடிகர்களை நான் உட்கார வச்சிருக்கேன்னா உன்னை யாரும் கேள்வி பார்க்க போகிறதில்ல. உன்னை பாராட்டி குடியாத்த குமரம் பேசியிருப்பான். உன் ஆசை நாயகி திரிஷா மட்டும் கொண்டு வந்து உட்கார வச்சா ஏன் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது? நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்கள்கிட்ட போலீஸ் இருக்குது, உங்கள்கிட்ட லாண்ட் ஆர்டர் இருக்குது, நீ வழக்கு போட்டுருவ. யாரும் திரிஷா பற்றி பேசக்கூடாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா நாங்களாம் நான் கேனினுங்களா? நாங்களாம் நான் கோமாளிகளா? நீ பண்ணுறதுல பார்த்து வேடிக்கை பார்த்துனுக்கிறதுக்கு. சுதந்திர நாளே கெட்டுட்டியா? கப் எடுத்து சுதந்திர நாள். எத்தனை வீரர்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிர் தியாகம் செய்து நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கொடியை நம்ம ஏற்றுறோம்னா, நான் ஜோசப் விஜய்க்கு சொல்கிறேன், அந்த கொடி நீ ஏற்றும் போது யார் நம்ம நினைக்கணும்? அண்ணல் காந்தியை நினைக்கணும், சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கணும், பகத்சிங்கை நினைக்கணும். வீரபாண்டி கட்டபொம்மன் நினைக்கணும், கப்பலோட்டி தமிழன் நினைக்கணும், திருப்பூர் குமரனை நினைக்கணும், மருது சகோதரர்களை நினைக்கணும், வேலு நாச்சியாரை நினைக்கணும், கொள்கை தலைவரை வச்சு இவங்களெல்லாம் நினைச்சு நீ கொடியேற்றணும். நீ திரிஷாவில் நினைச்சு நீ கொடியேற்றுற, திரிஷாவில் நினைச்சு நீ கொடிக்கு செலுட் அடிக்கிற. முக்கியமாக நீ யாரை நினைக்கணும்னா ஜோசப் விஜய் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரோடும் தேசிய கொடி ஏற்றும் பொழுது நீங்கள் யாரை நினைக்க வேண்டும் என்றால் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை பெற்றுத்தந்த தலைவர், மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் தான் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை பெற்றுத்தந்தார். கலைஞரை நினைக்கணும். நீ யாருமே நினைக்காம திரிஷா மட்டும் நினைக்கிற. ஏன் பேசக்கூடாது? நான் இன்னும் ஆபாசமாவோ கொச்சையாவோ நான் பேசல. இந்த நாட்டின் குடிமகன். I'm one of citizen of our India. I'm a Tamilan. You are CM for me. So I'm having all the rights to ask question. I'm having all the rights to ask the question to our CM. I can ask question for CM. He should answer me because I am a citizen. என் நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றும் பொழுது என்ன வேலையா பார்த்துருக்கிற? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு இதுதான் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் மீது நீ வழக்கு போடுவீங்க? அசிங்கமாக பேசுகிறாங்களே. உனக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நீ தேசிய கொடி ஏற்ற இடத்துல அந்த திரிஷா வச்சு நீ அடிச்ச கூத்துக்குது பாரு. இன்னைக்கு அதுக்கு வந்து கோத்தா இந்த பதிவு நான் போடுறேன்.
இதுக்கு முன்னாலும் ஆட்சியினுடைய குறைகளே ஒரு அமைச்சரை பற்றி நான் பேசியிருக்கேன். நேற்று வரைக்கும் நீ காலையில் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து நான் பேசக்கூடாதுன்னு இருந்த எல்லாரும் பேசணும். நம்ம வந்து தட்டி கேட்கணும். இது நம்ம நாடு, நம்ம கொடி. நீ வீட்டில் என்னன்னா கூத்தடிச்சுக்கோ, எனக்கு தேவையில்லாதது. நீ கல்யாணத்துக்கு போறிய, கருமாதிரிக்கு போறிய, கோயிலுக்கு போறிய, எங்கே போறிய கூப்பிட்டு போ. அந்த அம்மா திருச்சா கூப்பிட்டு போய், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது கேட்குறது அந்த, ஏன்னா அது கேட்டால் யாரை கேட்கணும், யார் கேட்கணும், உங்கள் மனைவி கேட்கணும். அவங்களே போவாங்க, அதை விட்டுட்டாங்க. அவங்களே போவாங்க, அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் கேஸ் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னத்துக்கு வேணாம் விட்றா, நம்ம முதலமைச்சர் ஆகிட்டார், நம்ம வீட்டுக்கார், நம்ம ஏன் அவரை வந்து அசிங்கப்படுத்தணும். அவங்களே போவாங்க, ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் நீ சுதந்திர நாளில் கூட்டினது, அவங்க உட்கார வச்சு கூத்தொடிற என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உன்னை எவ்வளோ அசிங்கமாக பேச நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பேசினா உண்மையில அது எனக்கு வருத்தப்பட்டேன் நான். நயினார் நாகேந்திரன் திரிஷாவை கூட்டின்னு வந்து கொடியேற்றிய, திரிஷாவோட முக்கியத்துவம் கொடுக்குறிய அந்த அம்மா யாருன்னா, அந்த அம்மா என்ன சுதந்திர போராட்ட தியாகின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல நயினார் நாகேந்திரன். ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன கேட்டார், பாஜகனுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அது உண்மையில எனக்கே வருத்தம் தான். அது எனக்கே அதில் உடன்பாடு இல்லை. அப்பா யாருன்னு கேட்குறிய, நீ வீட்டில் போய் உங்கள் அம்மா கேளு அப்பா யாருன்னு. என்ன சொல்கிறார் நயினார் நாகேந்திரன்? ஜோசப் விஜய் சிஎம் சார், உங்களை நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்குறாரு, அப்பா யாருன்னு கேட்குறீங்களே, வீட்டில் போய் உங்கள் அம்மாவை போய் கேளுங்க, எனக்கு அப்பா யாருன்னு உங்கள் அம்மாவை கேளுங்க. என்ன சொல்கிறார் அவர்? அம்மா போய் கேளு அப்பா யாருன்னு. அவங்க சொல்லிட்டோம் உனக்கு அப்பா யாருன்னு. அவர் வேறு மாதிரி சொன்னார், நான் அதை சொல்ல விரும்பல. அப்பா யாருன்னு தேடுறிய, வீட்டில் போய் உங்கள் அம்மா கேளு, உங்கள் அம்மா உனக்கு அப்பா யாருன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சா சொல்லுவாங்கன்னு என்னவோ சொன்னார் ஒரு வார்த்தை. பட் அதில் எனக்கே உடன்பாடு இல்லை நயினார் நாகேந்திரன் சொன்னது. உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பாவை தேடைய சட்டமன்றத்தை தேடணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. உனக்கு அப்பா யாருன்னு சந்தேகம் இருந்தால் உங்கள் அம்மாவை போய் கேளு, உங்கள் அம்மா தெரிஞ்சால் உங்கள் அம்மா சொல்லிட்டான் அப்பா யாருன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டோன்னா அது பெரிய ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு. அப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்க கூடாது. ஆனால் அவர் அப்படி பேசுகிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ், உன்னுடைய பிஹேவியர். அதுக்கு தான் அப்படி எல்லாருமே உன்னை தானே பேசுகிறாங்க, உங்களோட தானே சார் பேசுகிறாங்க. உங்களுக்கு கோபம் வருது சார். சார் உன் பொண்டாட்டி நீ கூட்டின்னு வந்தீங்கன்னா உன்னை யாருமே கேட்க போகிறதில்ல சார். உங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வந்தீங்கன்னா உன்னை யாருமே கேட்க போகிறதில்ல சார். உங்கள் அக்கா தங்கச்சி கூட்டின்னு வந்தால் உன்னை யாருமே கேட்க போகிறதில்ல சார். உன் பையன் ஜெய்சனோ இல்லை உங்கள் பொண்ணையை கூட்டின்னு வந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல சார். இல்லை உங்கள் உறவினரை கூட்டின்னு வந்தால் கூட யாரும் கேட்க போகிறதில்ல சார். யார் சார் அந்த பொண்ணு? திரிஷா பொம்பளை யார்? இது யாரு? எப்படி நீ சுதந்திரா கூட்டினா அந்த இடத்துல எப்படி உட்கார வைக்கிற? உங்க வீட்டு கட்சி அது. உங்க அப்பா மூஞ்சில ஈஆட்ல பாத்தியா? இயக்குனர் சந்திரசேகர் அவர் முகத்துல ஈஆட்ல. அதே மாதிரி உங்க அம்மா. நான் திரும்பி சொல்றேன் ஜோசப் விஜய் சார், உங்க பர்சனல் லைஃப்ல அங்கே தலை இல்லை சார். அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ரெக்கார்டிங். Again and again recording. We don't like to poke our nose in your personal life. It's none of our business. We don't like to poke our nose in your personal life. It's none of our business. But you should behave. You should behave as a good CM. You are a leader of our Tamil Nadu. Mind it. Your behavior is not good. You are not behaving like a CM. You are not behaving like a CM. You are behaving like a college student. You are behaving like a Romeo. Honorable CM Joseph Vijay sir, you are behaving like a Romeo. You are not behaving like a CM. You are behaving like a Romeo. என்னையா இந்த நாடு? யாரெல்லாம் முதலமைச்சராக இந்த நாடு அந்த சுதந்திர நாள் கொடியேற்றுறதுனா சாதாரணமான விஷயம் ஐயா. உன் ஆசை நாயகி கூட செல்யூட்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். தேசிய கொடி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, சுதந்திர நாள் அன்னைக்கு இப்படி ஒரு செல்யூட் அடிச்சுட்டு கொடிய தேசிய கொடியை, அந்த கொடி தேசிய கொடி இன்றைக்கு செங்கோட்டையிலே பறக்கிறது என்று கேட்டால், எனது குடியாத்தத்தில் இந்துஸ்தான் பிரிண்டர்ஸில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் இன்றைக்கு செங்கோட்டையிலே பறக்கிறது. என் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் இன்றைக்கு கோட்டையிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தால் சுட்டு சாகடிப்பேன் என்று சொன்ன பொழுது கூட கொடிகாத்தா குமரன் துப்பாக்கி குண்டுகளால் சுட்டான். போலீஸ், பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் போலீஸ் சுட்டது திருப்பூர் குமரனை. நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது. கொடி கீழே படலையா?
அந்த கொடி வச்சுனே வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெயின் அப்படியே திருப்பூர் குமரன் அப்படியே சாஞ்சாரு. அவர் இறந்துட்டார், கொடி பிடி பிடிச்சிருந்தார். அதனால தான் அவர் கொடிகாத்த குமரன் சொல்லுவாங்க. அந்த கொடியை அவமானப்படுத்திட்டியா, அந்த கொடிக்கு செல்யூட் அடிச்சுட்டு போய் உன் ஆசை நைக்கு சிரிச்சு செல்லடிக்கிற இந்த கூத்தெல்லாம் என்ன கூத்து? தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். இதை பேசினா ஒரு கோபம் வரும். தமிழ்நாடு எங்கே போய் இன்னும் என்னென்ன நடக்கும்னு தெரியாதுங்க, இன்னும் என்னென்ன நடக்கும்னு தெரியாது. அந்த கடவுளுக்கே வெளிச்சம். ஒரு சுதந்திர நாள் வாழ்த்து சொல்லிட்டு நீங்கள் பேசலாம்னு நினச்சேன். நான் எப்போ நான் சுதந்திர நாள் இன்றைக்கி பேசினா சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். குடியரசு நாள் இன்றைக்கி பேசினா குடியரசு நாள் வாழ்த்து சொல்லுவேன். காந்தி பிறந்த நாள் இன்றைக்கி பேசினா மகாத்மா காந்திஜி வாழ்க அவர் புகழ் ஓங்கன்னு சொல்லுவோம். சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பேசுகிற மாதிரியா இன்றைக்கி சுதந்திர நாள் நடந்துச்சு? கூத்தடிச்சிருக்காங்க. கள்ளக்காதலனும் கள்ளக்காதலி அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். மக்களுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.